வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவேங்கன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தொலைந்த பொருள் அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். பிரசன்னத்தில் ஆகினாலும் சரி, வீட்டில் ஏதாட்டி ஒரு பொருள் தொலைந்தாலும் அப்படிங்கிறது சரி. எப்போதுமே ஜாதகத்தில் காணாமல் போன பொருளை வந்து 8ஆம் பாவகத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அது பிரசன்னம் அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக இருக்கும். நம்ம ஜாதகத்திலையும் ஏதாட்டி ஒரு உறவுகளோ ஏதாட்டி ஒரு பொருளோ அப்படிங்கிறது தொலைஞ்சு போச்சுன்னா, அன்றைய நேரத்திற்கு 8ஆம் பாவகம் கோச்சாரத்தில் எந்த இடத்திற்கு பயணம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். அது நமக்கு பொருளை காட்டி கொடுக்குமானா, சில இடங்களில் அது காண்பித்து கொடுக்கும், கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஊர் வழக்கங்களில் பார்த்திங்கன்னா, தொலைந்த பொருள் அப்படிங்கிறது உடனே கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அரக்காசு அம்மன் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அரக்காசு அம்மனுக்கு வேண்டி வைக்கிறது எப்படின்னா, ஒரு மண்டவெல்லத்தை சர்க்கரையை ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு அரை அளவு அதை கரையக்கூடிய அளவுக்கு போட்டு வச்சுருவாங்க. அவங்க என்ன பொருள் தொலைந்ததோ அந்த பொருள் தானாக கிடைக்கும். தானாக கிடைக்கும்னா தேடினா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றளவிலையும் நம்ம பாட்டி தாத்தா சொன்ன பழக்கங்களில் அது ஒன்று இருக்குது.